Hi friends, welcome to Relax Recipes. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நல்ல டேஸ்டியான ஒரு சர்க்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க பிகினரா இருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏற்கனவே சர்க்கரை பொங்கல் உங்களுக்கு வைக்க தெரிஞ்சிருந்தா கூட இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேன். இன்னைக்கு நம்ம குக்கர்ல உள்பாத்திரம் வச்சு தான் செய்ய போறோம். பொதுவா பிகினர்ஸ்க்கு சர்க்கரை பொங்கல்ல இருக்கிற சர்க்கரை பொங்கல் செய்யல வர முக்கியமான பிரச்சனையே அடி பிடிக்கிறது. ஏன்னா நிறைய நேரம் நம்ம கிண்டுவோம், அடி பிடிச்சுக்கும். அடி பிடிச்சிக்காம பக்குவமா பதமா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கல நீங்க உள்பாத்திரம் வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வருங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற குக்கர்ல உள்ள ஃபிட் ஆகக்கூடிய மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஓரளவு கனமான பாத்திரம். பொதுவாக எல்லாருமே குக்கர் வாங்கியால உள் பாத்திரம் சேர்த்து வாங்கியிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி எந்த பாத்திரம் உங்களுக்கு ஃபிட் ஆகுமோ அதை எடுத்துக்கோங்க. மூடியோட சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். இதை கழுவி இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அரிசியை கழுவியாச்சு. இப்போ இது உள் பாத்திரத்தில் வைக்கலாம். இதில் நம்ம ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாங்க. ஏற்கனவே உள் பாத்திரம் வச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக உள் பாத்திரம் வச்சு குக்கரில் சமைக்கையில் அந்த குக்கர் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடும். அதை தடுக்கணுன்னா ஒரு துண்டு புளியோ அல்லது ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தோலை உள்ளே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாது. சும்மா ஜஸ்ட் இப்படி ஒரு ஓரத்தில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம உள் பாத்திரத்தை வச்சிடலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். நம்ம சர்க்கரை பொங்கல் கட்டியாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால 1க்கு 3 அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பாயசம் மாதிரி வைக்கணும்னா இன்னும் 1 கப் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. நீங்கள் உப்பு சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வேக வச்சிடலாம். டைரெக்டாக நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் அரிசி வெந்துடும். உள்பாத்திரம் வைக்கல கூட 2 விசில் வச்சாதான் உங்களுக்கு நல்லா கொலைய வேகும். நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ரைஸ் வெந்த உடனே நல்ல சூடாக இருக்கையிலேயே நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு அப்போ தான் நல்ல பதம் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொலைய வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். நம்ம எலுமிச்சம்பழத்தோலை போட்டிருந்தோம் பாருங்கள், அதனால் உள்பாத்திரத்தோட கலரே மாறி இருக்காது உங்களுக்கு. இதை ஒரு அலசினாலே உங்களுக்கு புது குக்கர் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கனமான ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. எப்போதுமே சர்க்கரை பொங்கல் செய்யல நல்ல சாதத்தை மசித்த பிறகு தான், வெந்த அரிசியை மசித்த பிறகு தான் வெல்லம் சேர்க்கணும். இல்லை நீங்கள் வெல்லம் சேர்த்துட்டீங்க, மசிக்கிறதுக்கு முன்னால் வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா அரிசி முழிச்சுக்கும் அப்படிம்பாங்க. அதாவது அப்படியே முட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும் அரிசி உங்களுக்கு தனியாக. அதனால் நல்லா மசித்த பிறகு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கையிலேயே மசித்து வெல்லம் சேர்த்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் அரிசி எடுத்ததுக்கு 2.5 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கூட்டி குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இல்லை பேக்கெட்லாம் நல்ல சுத்தமான வெல்லம் பவுடர் பண்ணியே வருது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாகவே சேர்த்துடுங்க. இல்லை கொஞ்சம் மண் கல் இருக்கும் அப்படின்னா நீங்கள் சூடான தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி விட்டு கரைச்சிடாதீங்க. கொஞ்சமாக வெந்நி விட்டு கரைச்சி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை கண்டிப்பாக லோ பண்ணி தான் வச்சுக்கணுங்க. ஏன்னா நமக்கு ரைஸ் வெந்துட்டு தண்ணி கிடையாது. அதனால் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோ பண்ணி வச்சு வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் போடுங்க. வெல்லம் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை வாடை போகணும். வெல்லம் கரைய உங்களுக்கு பொங்கல் நல்ல கலர்வாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். 4-5 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு ஏலக்காய் பவுடரை விட ஏலக்காவை தட்டி சேர்த்தா தான் வாசமாக இருக்கும். வெல்லம் நல்லா முழுக்க கரைஞ்ச பிறகு நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். வெல்லம் கரைஞ்சி நெய் சேர்த்தாலே உங்களுக்கு பொங்கல் நல்லா இருக்குங்க. ஆனால் நல்ல பதம் வரணும்னா ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் போட்டுருங்க. நல்லா சுருண்டு உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அது உள்ளே இறங்கினாக்கில் கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் உங்களுக்கு விருப்பப்படி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம். ஆனால் பொங்கலுக்கு ஒரு 1/4 கப்பாவது சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு தாளிச்சு கொட்டிடலாம். நம்ம பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்கள்
இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.